திருமண விதிகள் பகுதி 1. திருமண விதிகள் இவை அனைத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. ஜாதகத்தில் 7ஆம் வீடு என்பது திருமணம், கணவன் மனைவி வாழ்க்கை துணை பற்றியும் கணிக்கும் இடம். தோதிட ரீதியாக ஒருவருக்கு திருமண வாழ்வு எப்படி அமையும்? ஒருவரின் ஜன்கால ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் அல்லது உச்சம் பெற்று இருந்தாலும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அதே சமயம் அந்த 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 ஆம் வீடுகளில் இருப்பதுடன் அது அவருடைய சொந்த வீடாகவோ இல்லாத நிலைமையில் ஜாலியாக இருப்பார். மேலும் ஜாதகனுக்கு கடும் துன்பத்தை கொடுப்பார். திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை குறைக்கும் ஜாதக அமைப்பு. சுக்கிரன் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, உடன் பாப கிரகங்களின் கூட்டு இல்லாம வேண்டும். தவறே கூட்டாக இருந்தால் ஜாதகனின் மனைவிக்கு அந்த கூட்டு அமைப்பால் மரணத்தை ஏற்படுத்தும். அதற்கு மாறாக 7ஆம் அதிபதி தீய கிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருந்தால், அல்லது பகை வீட்டில் இருந்தால், அல்லது உச்சமடைந்திருந்தால், அல்லது அஸ்தமனம் பெற்று இருந்தால் மனைவி வலுவிழந்து பலவீனமாக இருப்பார். அத்துடன் இந்த அமைப்புள்ள பெண்களுடன் தகாத உறவை ஏற்படுத்திக் கொள்வான். 7ஆம் வீட்டு அதிபதி 6 அல்லது 8 அல்லது 12ஆம் வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து தீய கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வையில் இருக்கும் நிலைமை நல்ல மன வாழ்க்கையை தராது. அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அவதி நிறைந்ததாக இருக்கும். மொத்தத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலாவது பாதிக்கப் பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இராது. சண்டை சச்சரவுகள் நிறைந்ததாக 7ஆம் வீட்டில் ஒரு தீய கிரகம் அமர்ந்து அது 7ஆம் அதிபதிக்கோ அல்லது லக்கினாதிபதிக்கோ பகைவன் என்னும் நிலைமையில் இருப்பின் திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக இராது. செவ்வாயும் சுக்கிரனும் எந்த விதத்திலாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை அமைதி நிறைந்ததாக இருக்காது. இருந்து அது அவருடைய சொந்த வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இல்லாமல் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மேலே குறிப்பிட்டவை யாவும் சில முக்கியமான விதிகள்தான். இவை யாவும் பொது விதிகள். எனவே ஒருவரின் ஆண் பெண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டின் அமைப்பை வைத்தும் குடும்பஸ்தானத்தின் அமைப்பை வைத்தும் அஷ்டக வர்க்க பரல்கள் 7ஆம் அதிபதியின் சுயவர்க்க பரல்கள் வைத்தும் இந்த விதிகளின் பலன்கள் நல்லது கெட்டது சற்றே மாறுபடும். அதாவது கூடலாம் அல்லது குறையலாம். சிலபோது அவை திருமண வாழ்வில் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஜாதக நிலைகள் ஜென்ம லக்கினத்திற்கு 2, 6, 7, 8 போன்ற வீடுகளில் பாவ கிரகங்கள் அமையப்பெற்று அதன் தசை புத்திகள் நடைபெற்றால் ஜாதகரின் மனைவிக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து 7இல் இருந்து சுபரால் பார்க்கப்பட லக்க கிரகம் இருந்தால் ஜாதகர் காலம் கடந்து தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் செய்ய நேரிடும். லக்கினாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 4இல் இருந்தால் தன்னுயன் படிப்பவரையும் 10இல் இருந்தால் தன்னுடன் மணத்தார். லக்கினமும் 7ஆம் இடமும் உயிர் ராசி ஆகி அவற்றின் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறவிருந்தாலும் இருதாரம் அமையும். சந்திரனும் செவ்வாயும் கூடி 7இல் இருந்தாலும் குரு உச்சமும் சனி அஸ்தங்கமும் பெற்றால் ஜாதகர் விதவையை. திருமண வாழ்வில் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஜாதக நிலைகள். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருந்து அது அவருக்கு பகை வீடு என்னும் நிலைமை விதவை யோகத்தை குறிக்கும். அதேபோல் 7இல் அமர்ந்திருக்கும் கேதுவும் அதே காரியத்தை செய்யும். வலுவிழந்து பதுடன் ஜாதகத்தில் இருக்கும் சுக்கிரனும் அந்த வேலையை செய்வார். பெண்களின் ஜாதகத்தில் 8ஆம் வீடு மாங்கல்யஸ்தானம். அந்த ஸ்தானத்தை, அதாவது அந்த வீட்டை செவ்வாயோ அல்லது கேதுவோ பார்த்தால் பெண்ணிற்கு மாங்கல்ய தோஷம். இது எல்லாம் பொது விதிதான். விதி விலக்கு உண்டா என்றால் நிச்சயம். அதாவது பெண்ணின் ஜாதகத்தில் லக்கத்திற்கு 2ஆம் வீட்டில் சுபக் கிரகங்கள் இருந்தால் அது அவளை விதவையாக்காமல் காப்பாற்றிவிடும். அதேபோல் மேற்கண்ட வீடுகளை குரு பகவான் தன்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருந்தாலும் ஜாதகியை காப்பாற்றும். 7இல் சூரியனும் சுக்கிரனும் அல்லது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் அந்த பெண் 2வது திருமணம் செய்ய நேரிடும். மனைவியை இழந்தவரை திருமணம் செய்யும் அமைப்பு. மனைவியை இழந்த குழந்தை உடையவரை மனம் முடிக்கும் அமைப்பு. வயோதிகரை மனம் முடிக்கும் அமைப்பு விலை மாதரின் வீட்டில் அப்படி தங்குபவரை நேசிக்கும் மனைவியின் ஜாதக அமைப்பு. திருமண விதிகள். 7ஆம் வீடு களத்திர ஸ்தானமாகும். சுக்கிரன் களத்திரன் எனப்படுவான். 7ற்குரிய கிரகத்தின் திசை புத்தியில் அல்லது சுக்கிரனின் திருமணம் நடக்கும். 7இல் குறி இருந்தால் நல்ல மனைவி அமையும்.
ஏழாம் வீட்டிற்கு உரியவன் திரிகோண வீடுகளில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்றாலும் நல்ல மனைவி அமையும். 7இல் சந்திரன் அல்லது சுக்கிரன் இருந்தாலும் இதே அமைப்பு பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனாக அமையும். சுக்கிரனும் குருவும் கூடி நின்றால் படித்த புத்திசாலியான மனைவி அமையும். சுக்கிரனுடன் சந்திரனும் புதனும் கூடியிருந்தால் ஒரு பெரிய செல்வந்தரின் மனைவியாக அமையும். சுக்கிரனுடன் சனி சேர்ந்திருந்தால் மிகவும் கஷ்டப்படுகிற ஆனால் உழைப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மனைவியாக அமையும். 7ஆம் அதிபருடன் எத்தனை கோள்கள் சேர்ந்திருக்கிறதோ அத்தனை பெண்களுடன் ஜாதகனுக்கு தொடர்பு உண்டாகும். ஆனால் 7ஆம் அதிபதி சுபகிரகமாகவோ அல்லது சுபகிரகத்தின் ஜாதகன் ஒழுக்கமுடையவனாக இருப்பான். லக்கினாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் வீடுகளில் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு திருமணம் நடை. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் ஒரு விதவையை மணந்து கொள்வார். இந்த விதிகள் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என அறிய இந்த திருமண விதிகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி உள்ளது, உங்களுக்கு மனைவி எப்படி அமைவார்கள் என்பதை அறிய கீழே உள்ள ஆப்பை பயன்படுத்தி அறியலாம்.